பிசி பயிற்சி மைய மாணவர்களுக்கு இனி வணக்கம் சார். எப்பவும் போல கொஞ்சம் தொழில்நுட்ப கோளாறு, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இயற்கணிதம் பார்த்துட்டு இருக்கேன் சார். மீப்போ மீசிமா எல்லாத்துக்கும் ஆடிபிளா இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் அதை கேட்டுருவோம் சார். ஆடிபிள் எல்லாத்துக்கும் இருக்குங்களா? சவுண்ட் கேட்குதுங்களா? சரி, ஓகே. லாஸ்ட்டாக மீப்போ பார்த்துருந்தேன்னு நினைக்கிறேன் சார். சத்யா சொல்லுங்கம்மா. மீப்போ மீசிமால ஒரு 3 சம் மட்டும் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எல்சிஎம்முக்கும் எழுதிங்க. நம்ம அதுக்கப்புறம் சம் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் ரெண்டுலையும் சேர்ந்து. அடுத்து மீசிமான்னு கொடுத்துங்க சார். மீச்சிறு பொது மடங்கு அல்லது எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் எப்படி கொடுத்தாலும் சரி. லீஸ்ட் காமன் மல்டிபிள் அல்லது மீச்சிறு பொது மடங்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. மீசிமா மிக உயர்ந்த அடுக்கை பெற்ற பொதுவான மற்றும் மிக உயர்ந்த அடுக்கை பெற்ற பொதுவான மற்றும் பொது அல்லாத காரணிகளின் பெருக்கற்பலன். பொதுவான மற்றும் பொது அல்லாத காரணிகளின் பெருக்கற்பலன். சார் கேக்குதுங்களா? சவுண்ட் எல்லாத்துக்கும் கேக்குதுல்ல சார்? மீப்போவா அப்படின்னா எல்லாத்துலயுமே காமனா இருக்கணும், மிக குறைந்த அடுக்க பெற்றிருக்கணும். மீசிமா அப்படின்னா மிக உயர்ந்த அடுக்க பெற்றிருக்கணும், எல்லா வேலையுமே எடுத்துக்கணும். பொதுவான ஃபேக்டர்ஸ் இன்ட்டு பொது அல்லாத ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். சரிங்களா? a cube b power 4 a b power 5 c squared a squared b power 7 ஆகியவற்றின் மீசிமா காண்க. ஆகியவற்றின் மீசிமா மற்றும் மீப்போவா ரெண்டுமே சொல்லுங்க. HCF அண்ட் எல்சிஎம். இந்த டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்குங்க. மீப்போவா அப்படின்னா எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கணும், மிக குறைந்த அடுக்காக இருக்கணும். மீசிமா அப்படின்னா காமன் அண்டு நான் காமன், பொது மற்றும் பொது அல்லாத ரெண்டையுமே எடுத்துக்கணும், அதோட மிக உயர்ந்த அடுக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? எல்சிஎம் a cube b7 c squared. ஓகே, a cube b7 c squared கரெக்டுங்க சார். HCF என்ன வருங்க சார்? சேம் இதுக்கே. சரி கவனிங்க, நான் எல்சிஎம் தான் நடத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் எல்சிஎம் சொல்லிடுறேன். எல்சிஎம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா பொதுவான காரணி என்ன இருக்குன்னு பாருங்க. பொதுவானனா மூணுலையுமே காமனா இருக்கிறது ஏபி இருக்கு, இதுலயும் ஏபி இருக்கு, இதுலயும் ஏபி இருக்கு. அப்போ அதை எடுத்து எழுதிங்க. ஃபர்ஸ்ட் காரணிகள் எடுத்து எழுதிங்க. ஏபி இன்ட்டு பொது அல்லாத காரணி. அப்போ ஏபியை தவிர்த்து மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிற ஒன்று இருக்கு. அப்போ அதையும் எடுத்துக்கணும். சி அதோட ஏபிசியோட என்ன சார் எடுக்கணும்? மிக உயர்ந்த அடுக்கு எடுக்கணும். அப்போ ஏவோட மிக உயர்ந்த அடுக்கு 3ங்க சார், பியோட மிக உயர்ந்த அடுக்கு 7, சியோட உயர்ந்த அடுக்கு சி ஒரே ஒன்று தான் இருக்கனால சி ஸ்கொயர்.
பொதுவான காரணி இன்ட்டு பொது இல்லாத காரணியோட உயர்ந்த அடுக்கு எடுக்கணும். அதே HCF அப்படின்னா பொதுவான காரணி மட்டும்தான், மூணுலையுமே காமனாக இருக்கணும். அப்போ மூணுலையுமே காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி தான் காமனாக இருக்குது. அதோட மிக குறைந்த அடுக்கு ஏவோட மிக குறைந்த அடுக்கு 1 தான், பியோட மிக குறைந்த அடுக்கு 4ங்க சார். ஏ பி பவர் 4 அப்படிங்கிறது HCF. சத்யா பரமேஸ்வரி என்ன டவுட்னு சொல்லுங்கம்மா, நம்ம அடுத்து போகலாம். நான் மியூட் எடுத்துட்டு நீங்களே சொல்லுங்க. சார் 35 35 ஏ ஸ்கொயர் சார். அந்த ரைட்டிங் பேரில் கொஞ்சம் கேபிள் ப்ராப்ளம் சார், அதான் ரைட்டிங் எழுத முடியல. 35 ஏ ஸ்கொயர் சி கியூப் பி 42 ஏ கியூப் சி பி ஸ்கொயர் 30 ஏ சி ஸ்கொயர் பி கியூப். எல்சிஎம் ஆகியவற்றோட மீச்சிறு பொது மடங்கு ஆகியவற்றின் எல்சிஎம் என்ன? ராம்குமார் எனக்கு புரியல, ஸ்பீடு என்ன வேகமாக போக சொல்றீங்களா இல்லை? நான் கொடுத்துட்டேங்கம்மா. இப்போ இது நோட் பண்ணிட்டீங்களா? இதோட எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கார்த்திகா ஓகேங்கம்மா. 210 ஏ கியூப் பி கியூப் சி கியூப் கரெக்டுங்க. சரி ஓகே, நான் சொல்கிறேன் பாருங்க. ராம்குமார் யாழினி கரெக்டுங்கம்மா.
கவனிங்க, எண்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த எண்களுக்கு சார் இந்த வீடியோ மியூட் பண்ணிடுங்க. நிவேதா செல்வகுமாருங்களா? ஃபர்ஸ்ட் எண்கள் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எண்களுக்கு மீசிமை கண்டுபிடிச்சிருங்க. 35, 42, 30ஓட எல்சிஎம் என்ன வரும்? நமக்கு தெரிஞ்ச மெத்தட்லேயே போடுங்க. 35, 42, 30. 7ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5, 6, 13 வரும். திருப்பி 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1, 6, 6ன்னு வரும். திருப்பி 6ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1, 1, 1ன்னு வரும் சார். அதோட எல்சிஎம் என்ன வரும்னா 7 × 5 × 6. இப்போ 5 × 6 30, 30 × 7 210. அடுத்தது வேரியபிள்ஸ்க்கு பாருங்க. வேரியபிள்ஸ்க்கான ஹச்சிஎஃப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி எல்சிஎம் மாறிகளோட எல்சிஎம் பொதுவான காரணி ஏபிசி மூணுலையுமே இருக்கு. அப்போ ஏபிசி மூணுலையுமே வரும். ஏபிசி அதோட உயர்ந்த அடுக்கு ஏவோட உயர்ந்த அடுக்கு 3, பியோட உயர்ந்த அடுக்கும் 3, சியோட உயர்ந்த அடுக்கும் 3. அப்போ காமனா இந்த கொடுத்துருக்க டேர்ம்ஸோட எல்சிஎம் அப்படிங்கும்போது எண்களோட எல்சிஎம் 210 இன்ட்டு ஏ கியூப், பி கியூப், சி கியூப். சரி, இது ஹச்சிசிஎஃப் அப்படின்னு போட்டீங்கன்னா ஏபிசி மட்டும்தான் வரும். ஏன்னா எண்களுக்கு வந்து காமனான டிவைசரே கிடையாது. 35, 42, 30 வகுக்கக்கூடிய காமன் டிவைசர் கிடையாது. ஆனால் அது ஹச்சிஎஃப் என்ன வரும்னு போட்டு பார்க்கலாங்க. ஹச்சிசிஎஃப் என்ன வரும்னா 35, 42, 30ஓட ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது 1. மாறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணுலையுமே காமனாக இருக்கு. ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. மிக குறைந்த அடுக்குனா ஏவோட மிக குறைந்த அடுக்கு 1, பியோட மிக குறைந்த அடுக்கு 1, சியோட மிக குறைந்த அடுக்கு 1ங்க சார். அப்போ இதோட வேல்யூ ஏபிசி தான். ஹச்சிசிஎஃப் காமனா ஏபிசி. அடுத்த சம்மு c² - d², கமா c இன்ட்டு c - d யோட ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் காண்க. ஹச்சிசிஎஃப் c - d கரெக்டுங்க சார். ஜானி கரெக்டுங்கம்மா. இதே எல்சிஎம் வந்தால் என்ன வரும்?
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குங்க சார். இது எப்படி பிரிக்கலாம்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு பிரிக்கலாம். சி இன்ட்டு சி மைனஸ் டி இது தனி ஃபேக்டர் தான். சி இன்ட்டு சி மைனஸ் டிங்கிறது தனித்தனி ஃபேக்டர். இப்போ ஹச்சிசிஎஃப் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுலையுமே காமனாக இருக்கணும். ரெண்டுலையும் காமனான ஃபேக்டர் என்னன்னா சி மைனஸ் டி சி மைனஸ் டி. எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது பொதுவான காரணி அப்படின்னா சி மைனஸ் டி இன்ட்டு பொது அல்லாத காரணி சி பிளஸ் டி இன்ட்டு சி. இப்படியே விட்டாலும் சரி, அல்லது அடுத்த ஸ்டெப் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு இருக்கனால சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு சின்னு சொன்னாலும் சரி, எதுனாலும் கரெக்ட். இதுனாலும் கரெக்டு தான், இதுனாலும் கரெக்டு தான். எல்சிஎம் வந்து என்னன்னா பொதுவான காரணி இன்ட்டு பொது அல்லாத காரணின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் காமனாக இருக்கிற ஃபேக்டர் என்னன்னு பாருங்க. காமனாக இருக்கிறது சி மைனஸ் டிங்கிறது ரெண்டுலையுமே இருக்கு. அதை எடுத்து எழுதிட்டீங்க. அதை தவிர்த்து மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. காமன் இன்ட்டு நான் காமன். பொது அல்லாத காரணினா மேலே சி பிளஸ் டி இருக்கு, கீழே சி இருக்கு. அதான் நம்ம எடுத்து எழுதிருக்கோம். எல்சிஎம்ங்கிறது பொதுவான காரணி இன்ட்டு பொது அல்லாத காரணி. பொது அல்லாத காரணிங்கிறது மேலே சி பிளஸ் டி இருக்கு, கீழே சி இருக்கு. புரியுதுங்களா? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6, 3x ஸ்கொயர் மைனஸ் 13x பிளஸ் 14 ஆகியவற்றின் மீப்போவை காண்க. மூணுக்கும் தனித்தனியாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. அதில் எது காமனாக இருக்கோ அதுதான் அதோட ஹச்சிசிஎஃப். ஆகியவற்றின் மீப்போவை காண்க. ஆகியவற்றின் மீப்போவா காண்க. காரணிப்படுத்தி நம்ம நடத்தியாச்சுங்க சார். தனித்தனியாக காரணிகள் கண்டுபிடிங்க. அதில் எது காமனாக இருக்கோ அதுதான் அதனுடைய ஃபேக்டர்ஸ். எக்ஸ் பிளஸ் 2 இல்லைங்க சார், எக்ஸ் மைனஸ் 2 தான் ஆன்சர். ஆன்சர் கொஞ்சம் தெளிவாக பார்த்து பண்ணுங்கம்மா.
HCF அப்படின்னாவே காமன் ஃபேக்டர் கண்டிப்பா இருக்குங்கம்மா. வித்யா இல்லாமலாம் இருக்காது. சரி ஓகே, கவனிங்க. தனித்தனியா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த வேலையை செய்வோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவை மாறிலியோட பெருக்குங்க. -2ன்னு வரும். 2க்கு ஒரே ஒரு ஃபேக்டர் தான், 1 2. 2 எண்களை பெருக்கும்போது மைனஸ்ல வரணும் அப்படின்னா ஒரு எண் கண்டிப்பா மைனஸ்ல இருக்கணும். அது எந்த எண் மைனஸ்ல இருக்குன்னா கூட்டும் போது மைனஸ்ல வரணும். அப்ப பெரிய மதிப்புக்கு மைனஸ் குறி கொடுங்க. இதுதான் சரியான காரணி. எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1ங்கிறனால டைரக்டா காரணிகள் எடுத்து எழுதுங்க. எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6. எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவை மாறிலியோட பெருக்குனீங்கன்னா -6. இது காரணிகள் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 காரணிகள் வரும், 1 6 2 3. இதுவும் அதே தான். 2 எண்களை பெருக்கும்போது வரக்கூடிய ஆன்சர் மைனஸ்ல வருதுன்னா 2 எண்களை ஒரு எண் மைனஸ்ல தான் இருக்கணும். பட் அதுல மைனஸ்ல எந்த எண்ணுக்கு சின்ன மதிப்புக்கு மைனஸ் கொடுக்குறதா பெரிய மதிப்புக்கு மைனஸ் கொடுக்குறதான்னு பார்த்தீங்கன்னா கூட்டும்போது வரக்கூடிய ஆன்சர் பிளஸ்ல வந்துருக்கு. அப்போ கூட்டும்போது பிளஸ்ல வரணும், பெரிய மதிப்பு பிளஸ்ல இருந்து சின்ன மதிப்பு மைனஸ்ல இருந்தால் தான் கூட்டும்போது பிளஸ்ல வரும். அதனால சின்ன மதிப்புக்கு மைனஸ் குறி கொடுங்க. அப்போ இதை கூட்டினீங்கன்னா 5ன்னு வரும், இதை கூட்டினா 1ன்னு வரும். அப்போ சரியான காரணம் இதுதான். அப்போ இது ஃபேக்டர்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3. அடுத்தது 3x ஸ்கொயர் பிளஸ் -13x பிளஸ் 14. எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவை மாறிலியோட பெருக்குங்க. எக்ஸ் ஸ்கொயர் -13x பிளஸ் 14. எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவை மாறிலியோட பெருக்குனீங்கன்னா 42. 42 காரணிகள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 42 2 21 3 14 4 வராது, 5 வராது, 6 7. 2 எண்களை பெருக்கும் போது ஆன்சர் பிளஸ்ல வருதுன்னா ஒன்னா ரெண்டுமே பிளஸ்ல இருக்கணும், இல்லை ரெண்டும் மைனஸ்ல இருக்கணும். இப்போ ரெண்டுமே பிளஸ்ல இருந்துச்சுன்னா கூட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா பிளஸ் 13xன்னு வரும். ஆனால் இங்கே -13 வரணும். சரிங்களா? இப்போ எல்லாத்துக்கும் ரெண்டுக்குமே மைனஸ் குறி கொடுங்க. ஓகேங்களா? இப்போ எதை கூட்டினா -13 வரணும்? இந்த இதுதான் சரியான ஃபேக்டர் 6 7. இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கீழே 1 இருந்தால் டேரெக்டாக நம்ம அப்படியே எழுதிடலாம். ஆனால் இங்கே 3 இருக்கனால சரியான காரணியை அந்த 3ஆல் டிவைட் பண்ணுங்க. இது என்ன ஆகும்னா -2ன்னு வந்துடும், இது -7/3ன்னு வரும். இப்போ ஃபேக்டர்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா இது எக்ஸ் மைனஸ் 2 இது எக்ஸ் மைனஸ் 7/3ன்னு வரும். பின்னத்தில் இருந்துச்சுன்னா அந்த பின்னத்தில் இருக்கக்கூடிய காரணி மட்டும் அந்த பின்னத்தை கேன்சல் பண்ணுறதுக்காக அந்த பின்னத்தோட கீழ்ப்பகுதியில் இருக்க மதிப்பால் பெருக்கணும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3x மைனஸ் 7. 3க்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. HCF தான் கேட்டிருக்கானுங்க. அப்போ 3லையுமே காமனான ஃபேக்டர் என்ன இருக்குன்னா இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அப்போ இதோட HCF அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் 2. இது மாதிரி சம்பளம் மீப்போவை கேட்டேன் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். மேக்ஸிமம் நம்ம 3க்கும் கொண்டு வர தேவையில்லைங்க சார். முதல் ரெண்டில் கண்டுபிடிச்சிங்கனாவே ஆன்சர் வந்துடும். ஏன்னா முதல் ரெண்டுலேயே எது காமனாக இருக்கோ அதுதான் HCF-ஆக இருக்கும். அதனால அந்த பேசிக் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடுகள் காரணிப்படுத்த தெரிஞ்சிருந்தா கூட போதும். அது ரெண்டுலேயும் எது காமனாக வந்திருக்கோ அதுதான் அதோட HCF-ஆக இருக்கும்.
சொல்லுங்க, அடுத்த சம் போலாம். சார் இந்த இயற்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் காரணிப்படுத்தல் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஏன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன், ஹச்சிசிஎஃப், எல்சிஎம் அதெல்லாமே அங்கே கொஞ்சம் பார்ப்போம். இந்த காரணிப்படுத்தல் பேஸ் பண்ணி வரும்போது தான் நமக்கு அந்த விஷயம் கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சிருந்தா போதும். அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு, ஏன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து ஜட்ஜ் பண்ணி கொண்டு வந்துடலாம். எதுவுமே தெரியாமல் இருந்தால் தான் கஷ்டம். அதனால் கொஞ்சம் பேசிக் நல்லா பார்த்துங்க. ஃபேக்டரைசேஷன் மட்டும், மற்றபடியெல்லாம் ஏதோ ஒன்று கொண்டு வந்துடலாம். இந்த ஃபேக்டரைசேஷன் மட்டும் கொஞ்சம் பேசிக் மட்டும் தெரியல அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இதுதான் ஆன்சராக இப்படி தான் இருக்குமா அப்படி தான் இருக்குமான்ட்டு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அடுத்த நோட் பண்ணிங்க. x plus 4 whole square into x minus 3 whole cube x minus 1 x plus 4 x minus 3 whole square. இதோட LCM என்ன? x plus 4 whole square into x minus 3 whole cube comma x minus 1 into x plus 4 into x minus 3 whole square ஆகியவற்றின் LCM காண்க. ஆன்சருங்க சார், எல்சிஎம் தான் கேட்டிருக்கானுங்க. எல்சிஎம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, காமனான ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பாருங்க. காமன்னா ரெண்டுலையுமே, இதில் எக்ஸ் பிளஸ் 4 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. அதை எடுத்து எழுதிங்க. பொதுவான காரணி ரெண்டுலையுமே பொதுவாக இருக்கக்கூடியது எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு ரெண்டுக்கும் பொது அல்லாத, ரெண்டுலையுமே இல்லாத ஃபேக்டர் ஒன்றில் மட்டும் இருக்கிறது. அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. பொதுவான காரணி இன்ட்டு பொது அல்லாத காரணியோட உயர்ந்த அடுக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் 4ஓட உயர்ந்த அடுக்கு 2, எக்ஸ் மைனஸ் 3ஓட உயர்ந்த அடுக்கு 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. சரிங்களா? ஸோ 3 குவாட்ரிக் ஈக்குவேஷன், 6 இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2, 8 இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1, 12 இன்ட்டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 3 ஆகியவற்றின் ஹச்சிசிஎஃப் காண்க. இந்த 6, 8, 12க்கு தனியாக கண்டுபிடிச்சிருங்க. அதை எடுத்து உள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு?
6, 8, 12க்கு தனியாக HCF கண்டுபிடிச்சிருங்க. அதை உள்ளார மல்டிப்ளை பண்ணிருக்காதீங்க. அதுக்கப்புறம் இது தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, காரணிப்படுத்துங்க. எண்களுக்கு தனியாக HCF, அந்த காரணி இருபடி சமன்பாடுகளுக்கு தனியாக HCF கண்டுபிடிச்சிட்டு அதை சேர்த்து எழுதுங்க. எண்களுக்கு 2 கரெக்ட் தான் பிரவீன். நம்ம அடுத்து இந்த இருபடி சமன்பாடுகள் அதை ஃபேக்டரைஸ் பண்ணி அதில் என்ன காமன் ஃபேக்டர் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 ஃபேக்டரைஸ் பண்ணாவே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இதையும் 2வது இதையும் கரெக்ட். நவீன், நீதன், கிருஷ்ணன், தமிழரசி கரெக்டுங்கம்மா. வித்யா கரெக்ட். யாழ்மொழி சண்முகம், x+1/2 ஃப்ராக்ஷன்ல பின்னத்தில் சொல்லக்கூடாதுங்கம்மா. அந்த பின்னத்தை கேன்சல் பண்ணணும். அதான் நம்ம சொல்லியிருக்கோம் பின்னத்தை எப்படி கேன்சல் பண்ணணுன்ட்டு. 2 கரெக்ட், x+1/2 கரெக்ட். ஆனால் x+1/2 சொல்லக்கூடாது. ஆறு, 8, 12ஓட HCF 3க்கும் காமன் டிவைசர் 6, 8, 12. 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3, 4, 6. இதுக்கு மேலே காமன் டிவைசர் கிடையாது. அப்போ இதுக்கு HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் சார். 12 இல்லை, சாரி 2. அடுத்தது 2x² மைனஸ் 3x - 2 தனித்தனியாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. இப்போ இதுக்கு என்ன காமன் ஃபேக்டர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x² - 3x - 2. x² கெழுவை மாறிலியோட பெருக்குங்க. 2 × -2 -4ன்னு வரும். 1, 4, 2, 2 ரெண்டே ஃபேக்டர் தான். பெருக்கும் போது மைனஸில் வரும்னா ஒரு எண் மைனஸில் இருக்கணும். கூட்டும் போது மைனஸில் வரும்னா பெரிய மதிப்புக்கு மைனஸ் குறி கொடுக்கணும். சரிங்களா? அப்போ சரியான ஃபேக்டர் வந்து 1 x - 1 -4ன்னு வரும். இந்த x² கீழே 2ங்கனால அந்த 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ 1/2 இது 2. அப்போ 1/2 -2ன்னு வரும். இப்போ எழுதுனீங்க அப்படின்னா x+1/2 x - 2ன்னு வரும். பின்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா காரணி அந்த பின்னத்தை கேன்சல் பண்ணுறதுக்காக எந்த காரணி பின்னத்தில் இருக்கோ அந்த காரணியை மட்டும் அந்த பின்னத்தோட கீழ்ப்பகுதியில் இருக்க மதிப்பால் பெருக்குங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x + 1 × x - 2ன்னு வரும். அப்போ இதோட காரணி 2x + 1 × x - 2. அடுத்து 2வது எடுத்துக்கங்க. 4x² + 4x + 1. x² கீழே மாறிலியோட பெருக்குங்க. இப்போ 4ன்னு வரும். 2, 2. சரிங்களா? ஏன்னா கூட்டும் போது 4 வரணும். அப்போ இதுதான் சரியான காரணி. அப்போ x² கெழுவால் அந்த காரணியை டிவைட் பண்ணுங்க. 2/4 2/4னா 1/2 1/2ன்னு வரும். இப்போ இதை ஃபேக்டர்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா x+1/2 x+1/2ன்னு வரும். சரிங்களா? இந்த பின்னத்தை கேன்சல் பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x + 1 × 2x + 1ன்னு வரும். இது 2வது இதோட ஃபேக்டர்ஸ். அதாவது 4x² + 4x + 1ஓட ஃபேக்டர் என்னன்னா 2x + 1 × 2x + 1. இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்போ ரெண்டுலையுமே காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + 1 தான். அப்போ அதுதான் இதோட HCF.
பட் மூணாவது கண்டுபிடிச்சிருங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x² + 7x + 3. x² கெழுவை மாறிலியோட பெருக்குங்க. 6 1 6 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2, இது 3ன்னு வரும். அப்போ x + 1/2 x + 3ன்னு வரும். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x + 1 × x + 3, 2x + 1 × x + 3. அப்போ காமனாக HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களுக்கு 2 2 வேறு இந்த ஃபேக்டர்ஸில் காமனாக இருக்கிறது 2x + 1ங்க சார். அப்போ 2 × 2x + 1 அப்படிங்கிறது ஆன்சர். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. சார் இது குரூப் 1ல் கேட்ட கொஸ்டினுங்க சார். இது சார் 2 மல்டிப்ளை பண்ணாமல் ஆப்ஷன் எப்படி கொடுக்குறோன்னா அதுதான், இதுதான் காமன் கரெக்டான ஃபேக்டர். இப்போ நம்ம அங்கே எண்களை உள்ளர மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன காமன் எண்களை உள்ளர மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 4x + 2ன்னு கிடச்சிருக்கும். நம்ம எண்களுக்கு தனியாக தானே கண்டுபிடிச்சோம் 2ங்கிறது, அதனால் தனித்தனியாக வச்சுக்கிறீங்க. பாசெல்லாம் ஆகலைங்க தர்ஷினி பிரியா, நாங்கள் இப்போ நடத்தலை, எழுதுறதுக்காக டைம் கொடுத்துருக்கோம். முடிச்சிட்டிங்களா சார்? அடுத்து போகலாங்களா? ஓகே சார், எழுதியாச்சுல்ல, எரேஸ் பண்ணிடலாம்ல. +1 மற்றும் x⁴ - 1 ஆகியவற்றின் HCF காண்க.
A minus B எல்லாம் வராதுங்கம்மா கற்பகம். 0 சரி ஓகே கவனிங்க. ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்னுங்கிறத எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்னு கியூப் எடுத்துக்கலாம். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு வரும். இது ஃபர்ஸ்ட்டுக்கு. ரெண்டாவது எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்னுங்கிறது எப்பவுமே 1 பவர் 4 எடுத்துக்கலாம். நமக்கு எப்போதுமே தெரிஞ்சது இந்த எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் சாரி எக்ஸ் கியூப்ங்கிறேன் எக்ஸ் 9 என்ன வந்தாலும் சரி இது மாதிரி என்ன வந்தாலும் சரி நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் ஞாபகம் வரும். அப்படி வந்தா மட்டும் தான் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுத முடியும். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதலாம். a square minus b square ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா a plus b into a minus b இங்க ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டுங்க சார். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 a plus b into a minus b. இது எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இதை திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 வரும். இப்போ ரெண்டுமே காமனா இருக்கிறது இங்க எக்ஸ் பிளஸ் 1 இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 1. அப்போ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது எக்ஸ் பிளஸ் 1. சொல்லுங்கம்மா சார். சார் அடுத்த நோட் பண்ணி முடிச்சாச்சுங்களா? அடுத்த போலாங்களா? எஸ்ஆர்கே பூனா எல்லாம் முடிச்சாச்சுங்களா? ஓகே. சார் நிறைய சம் கொடுத்துருவோம் சார். ஹெச்எஃப் எல்சிஎம்ல ஸ்கூல் புக் பிளஸ் வேற அதர் சோர்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய சம்ஸ் வரும். அதனால கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க, அப்படியே இருக்காதீங்க. நிறைய சம்ஸ் தருவோம். மேக்ஸிமம் இதுலயே 10-20 சம்முக்கு மேல வந்துடும். எல்லா டிஎன்பிசில கேட்டது பிளஸ் நம்ம இங்க ஸ்கூல் புக்ல பார்த்தது எல்லாமே சேர்த்து கொடுத்துரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்பயே சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெளிவாயிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆகியவற்றின் ஹெச்சிஎஃப் என்ன?
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் மற்றும் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 ஆகியவற்றின் HCF காண்க. வித்யா, தர்ஷினி, பிரியா எல்லாம் கரெக்டுங்கம்மா. நவநீதன், தமிழரசி கரெக்ட். எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஆன்சர். கவனிங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy என்ன ஃபார்ம் இருக்குன்னா, இது எப்படி எழுதுங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கு. அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்னா, இது ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொன்னேன். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? அடுத்தது இப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முக்கு. அப்போ ஏ பிளஸ் பி அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது திருப்பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ HCF எடுத்து எழுதும்போது ரெண்டுலையுமே காமனான ஃபேக்டர். இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு. அதோட மிக குறைந்த அடுக்கு. அப்போ எக்ஸ் மைனஸோட மிக குறைந்த அடுக்கு 1 தான் சார். இதோட HCF 1. எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்லாம் வராதுங்கம்மா. எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும் தான் வரும். கரெக்டாக தானே சொன்னீங்க முன்னாடி. ஏன் எக்ஸ் பிளஸ் ஒய் சேருது? HCF அப்படின்னா ரெண்டுலையுமே காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் தானே. ரெண்டுலையுமே காமனாக எங்கே இருக்கு? காமனாக எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும் தானே இருக்கு. இப்போ முடிச்சாச்சுன்னா சொல்லுங்க, அடுத்து போகலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் மற்றும் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஆகியவற்றின் எல்சிஎம் காண்க. அடுத்த சம்தாங்க அது எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் மற்றும் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஆகியவற்றோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எக்ஸ் மைனஸ் ஏ மட்டும் வரும்.
சரி கவனிங்க. இது x cube minus a cube அப்படிங்கிறது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா a cube minus b cube ஃபார்ம்ல இருக்கு. நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா a minus b into a squared plus ab plus b squared எழுதலாம். இப்போ இது எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா x minus a x square plus xa plus a squared ஆகும். இது x minus a squaredங்கிறது அப்படியே வச்சுட்டாலும் சரி, அல்லது x minus a into x minus a வச்சுட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். இது எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ ரெண்டுலையுமே காமனாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அப்படிங்கிறது பொதுவான காரணி. ரெண்டுலையும் காமனாக இருக்கிறது x minus a இன்ட்டு பொது அல்லாத காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர். பொதுவான காரணி இன்ட்டு பொது அல்லாத காரணியோட உயர்ந்த அடுக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏவோட உயர்ந்த அடுக்கு இது தேவையில்லைங்க சார், எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இல்லை எழுதினாலும் திருப்பி பொது அல்லாத காரணி போது இன்னொரு எக்ஸ் மைனஸ் ஏ வரும். இதுக்கு வேணாம், இந்த எழுத வேணாம். எக்ஸ் மைனஸ் ஏ மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்கு, அதோட உயர்ந்த அடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ங்க சார். இதுக்கு பவர் ஒன்று தான் வரும். அப்போ எல்சிஎம் அப்படிங்கும் போது எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். இதே இது ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுலையுமே காமனான ஃபேக்டர் என்னன்னு பாருங்க. ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது எக்ஸ் மைனஸ் ஏ தான். அதோட மிக குறைந்த அடுக்கு ஒன்று தான் வரும். K belongs to n. K belongs to n எனும்போது K belongs to n என்கிறது நேச்சுரல் நம்பர் சார். K belongs to n எனும்போது a power k plus 3 a power k plus 5 ஆகியவற்றின் எல்சிஎம் என்ன? ஆகியவற்றின் எல்சிஎம் என்ன? இந்த கேங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்களை ஏதாவது ஒரு மதிப்பா இருந்துச்சு அப்படின்னா இந்த கொடுத்திருக்க 3 உறுப்புகள்ல எது இது 3 உறுப்போட எல்சிஎம் என்னன்னு கேட்கிறாங்க. கேங்கிற மதிப்பு இயல் எண்களை ஏதாவது ஒரு மதிப்பு, என்ன மதிப்பு வேணாலும் இருக்கலாம், 1 இருக்கலாம், 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், இயல் எண்களை ஏதாவது ஒரு எண் அப்படி ஏதாவது ஒரு மதிப்பா இருந்துச்சு அப்படின்னா கொடுத்திருக்க 3 உறுப்புகளுக்கு மீசிமா என்ன வரும்? இயலுங்கள் நமக்கு தெரியும் சார், 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம கேங்கிறது இயலுங்கள் ஏதாவது ஒரு மதிப்பு அப்படிங்கும்போது k = 1 எடுத்துக்கணும். என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம எது சின்ன மதிப்பு எடுத்துக்கோங்க, 1ன்னு எடுத்துங்க. அப்போ 1ன்னு சொல்லி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா a power 1
ஏ பவர் கே ப்ளஸ் த்ரீனா 1 + 3 4ன்னு வரும். அதே கே ப்ளஸ் 5னா ஏ பவர் 6ன்னு வரும். இதோட எல்சிஎம் மூணுலையுமே காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இருக்குங்க சார். ஏவோட உயர்ந்த அடுக்கு ஏ பவர் 6. அப்போ ஏ பவர் 6 நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா எப்படி வந்திருக்குன்னா ஏ பவர் கே ப்ளஸ் 5. நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஏன்னா மூணுலையுமே ஏங்கிறது காமனாக இருக்குது. இதில் கேக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் எது பெரிய மதிப்பாக வரும்னா கே ப்ளஸ் 5 தான் பெரிய மதிப்பாக வரும். அப்போ இதுதான் இதோட எல்சிஎம்மாக இருக்கும். சரிங்களா? பொதுவான அதாவது எல்சிஎம் அப்படின்னாவே மிக உயர்ந்த அடுக்கு. அப்போ மிக உயர்ந்த அடுக்குன்னா கே ப்ளஸ் 5 தான். ஈலன்களை நீங்கள் என்ன மதிப்பு கொடுத்தாலும் சரி இப்போ 1ன்னு எடுத்துருக்கோம். இதே கே = 10ன்னு எடுத்து பாருங்க. 10ன்னு எடுத்தீங்கன்னா ஏ பவர் கேனா ஏ பவர் 10ன்னு வரும். ஏ பவர் கே ப்ளஸ் 3 அப்படிங்கும்போது ஏ பவர் 13 வரும். ஏ பவர் கே ப்ளஸ் 15 அப்படிங்கும்போது ஏ பவர் 15 அப்படின்னு வரும். அப்போ எப்பவுமே ஹையஸ்ட் வேல்யூ எது வரும்னா இந்த ஏ பவர் கே ப்ளஸ் 5 தான் வரும். அதுதான் அதோட எல்சிஎம்மாக இருக்கும். ஆன்சர் ஏ பவர் கே ப்ளஸ் 5ங்க சார். ஹச்சிஎஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ ஏ பவர் கே தான் ஹச்சிஎஃப் வரும். காமனான பொதுவான காரணியோட மிக குறைந்த அடுக்கு தான் நம்ம ஹச்சிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதோட ஹச்சிஎஃப் அப்படின்னா ஏங்கிறது மூணுலையுமே இருக்கக்கூடியது. அதோட மிக குறைந்த பவர் என்ன வரும்னா ஏ பவர் கே தான் வரும். சரிங்களா? அடுத்த சம் நோட் பண்ணிக்கங்க. சுருக்குக அதாவது மதிப்பு காணுங்க. x² + 5x + 6 x² - x - 6. பிரவீன் கோவிந்தராஜ் ஆன்சர் ஒன்றும் இல்லைங்க சார். கொஞ்சம் தெளிவாக பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணுங்க. கரெக்டுங்கம்மா. தர்ஷினி பிரியா x + 3 x - 3. பிரவீன் கொஞ்சம் அவசரப்படாமல் அந்த மைனஸ் ப்ளஸ்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. ரெண்டுக்கும் தனித்தனியாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் சார். காரணிப்படுத்தணும் அவ்வளோதான். x² + 5x + 6 x² கீழே மாறிலியோட பெருக்குங்க 6. ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்க 2 தான் இருக்கும். 1 6 2 3. எதை கூட்டினீங்கன்னா 5 வரும்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ இதுதான் சரியான காரணி. x² கீழே 1 இருக்குனால டேரெக்டாக எழுதிங்க. x + 2 x + 3. இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. இது x² - x - 6ங்க சார். சேம் அதே தான். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -6ன்னு வரும். 6க்கு காரணிகள் கண்டுபிடிச்சா அதே மாதிரி தான். 1 6 2 3. 2 எண்களை பெருக்கும் போது ஒரு எண் மைனஸ்ல வரும் அப்படின்னா கண்டிப்பா 2 எண்களை ஒரு எண் மைனஸ்ல வரும். அது நமக்கு தெரியும். பெரிய மதிப்புக்கு மைனஸ் குறி கொடுக்கணுமா சின்ன மதிப்புக்கு மைனஸ் குறி கொடுக்கணுமா அது எது டிசைட் பண்ணணும்னா இந்த எக்ஸோட கீழே தான் டிசைட் பண்ணணும். கூட்டும் போது வரக்கூடிய ஆன்சர் மைனஸ்ல வரணும் அப்படின்னா பெரிய மதிப்புக்கு மைனஸ் குறி கொடுங்க. அப்போ இதுக்கு மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கூட்டினீங்கன்னா இது -5ன்னு வரும். இது -1ன்னு வரும். இங்க எக்ஸோட கீழே -1ங்க சார். அப்போ இதுதான் சரியான காரணி. இங்க எழுதுனீங்க அப்படின்னா x + 2 x - 3. இதை குழந்தைங்க சம்மில் அப்ளை பண்ணுங்க. x + 2 x + 3 x + 2 × x - 3. இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி இருக்கிறது x + 3 x - 3.
இதுக்கு மேலேயும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதுக்கு மேலே இதுதான் சார் ஃபைனல் ஸ்டெப். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 பை எக்ஸ் பிளஸ் 3 என்பதை எக்ஸ் பிளஸ் 5 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் பிளஸ் 5 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஆல் வகுக்க கிடைக்கும் மதிப்பு. ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கணும் அப்படின்னா ஏ பை பி டிவைடட் பை சி பை டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கணும்னா வகுக்கக்கூடிய பின்னத்தோட தலைகீழியால பெருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதனால நான் வச்சுங்க, ஏ பை பிங்கிற பின்னத்தை சி பை டியால வகுக்கணும் அப்படின்னா முதல்ல எடுத்துன்னு என்ன பண்ணலாம்னா, அந்த ஏ பை பி கூட டி பை சி இதோட தலைகீழியால பெருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பின்னத்தை இதெல்லாம் வகுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 பை எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு இதோட தலைகிழி. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 பை எக்ஸ் பிளஸ் 5ன்னு வரும். ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கணும் அப்படின்னா வகுக்கக்கூடிய பின்னத்தோட தலைகிழியால பெருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எழுதிருங்க. இதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை எப்படி சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இருக்குன்னா எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு வரும். எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. சரிங்களா? இதை குழந்தைங்க அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 பை எக்ஸ் பிளஸ் 3ங்க சார் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 பை எக்ஸ் பிளஸ் 5. இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளஸ் 5 இதுவும் கேன்சல் ஆயிரும், 3யும் 3யும் கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. முடிச்சாச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த சம் போகலாம்.
4 into x plus 1 மற்றும் 2 into x squared minus 1 என்றதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆகியவற்றின் எல்சிஎம் x squared minus 6x plus 9 x cube minus 27 இதோட HCF கரெக்டுங்க சார். ஃபர்ஸ்ட்டுக்கு இது அப்படியே தான் இருக்கும். இந்த 2,4க்கு எப்பவும் போல அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன். 2,4ஓட எல்சிஎம் அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு, ரெண்டுக்கும் பொதுவான மடங்கு என்னன்னா 4 தான். இப்போ அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாம். எண்களுக்கு தனியாக ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 வந்துருச்சு. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கிறது பொதுவான காரணி எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு பொது அல்லாத காரணி எக்ஸ் மைனஸ் 1. இப்போ காமனாக எல்சிஎம் அப்படிங்கும்போது எண்களுக்கான எல்சிஎம் 4 இன்ட்டு வேரியபிள் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஏ பிளஸ் இப்படியும் விட்டுலாம். ஆப்ஷன் எது இருக்கோ அதை வச்சு டிசைட் பண்ணுங்க. போன செம்முக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 இதை மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 15 சொல்லியிருந்தீங்க. மேக்ஸிமம் இந்த அளவுக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுக்க மாட்டாங்க, இதோடவே நிறுத்திடுவானுங்க. சரிங்களா? ஒரு வேளை அடுத்த கட்டம் கொடுத்துருந்தானா ஓகே. பட் நமக்கு என்னதுன்னா மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். இப்போ இது வந்து மேக்ஸிமம் இப்படி கொடுக்கலாம். ஆனால் அந்த ஹெச்எஃப் எல்சிஎம்ல மேக்ஸிமம் இப்படியும் கொடுக்கலாம், அல்லது இதை சிம்பிளிஃபை பண்ணி 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு கொடுக்கலாம். அதனால் ரெண்டுமே பார்த்து வச்சுங்க. போன சம் வந்து இதுதான் ஃபைனலாக இருக்கும். ஏதாவது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறது. ஏன்னா காரணிகள் அப்படி கொடுக்கும்போது சிம்பிளிஃபிகேஷன்ல அப்படி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஹெச்எஃப் எல்சிஎம் அப்படின்னா கொடுக்கலாம். செகண்ட் சம் ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 3 தான். கரெக்டுங்க சார் சசிகுமார். ஹெச்சிஎஃப் எக்ஸ் மைனஸ் 3 தான். x squared minus 6x plus 9 x cube minus 27 இதோட HCF கேட்டிருக்காங்க. காரணிப்படுத்தினீங்க அப்படின்னா 9 3 3 மைனஸ் 3 மைனஸ் 3ன்னு வரும். இப்போ எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் 27ங்கிறத 3 கியூப்னு எழுதலாம். அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் 9ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 9ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. அதே எக்ஸ் கியூப் மைனஸ் 27ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9. ரெண்டுலுமே காமனாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் HCF காமன் ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் 3.
எல்சிஎம் இதுக்கு சொல்லணும் அப்படின்னா காமன் ஃபேக்டர் என்ன? ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிறத எடுத்து எழுதுங்க. எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9. அப்போ என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9 வரும். பொதுவான காரணி இன்ட்டு பொது அல்லாத காரணியோட உயர்ந்த அடுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. 4 o'clock பிசிக்ஸ் கிளாஸ் இருக்குங்களா? அதோட முடிச்சுக்கலாம். ஒரு 2 சம் மட்டும் நோட் பண்ணிங்க, அதோட முடிச்சுக்கலாம். சம் நோட் பண்ணிங்க, இந்த ஹோம்ஒர்க் அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். சால்வ் பண்ணி வைங்க. 2x power 4 minus 162 divided by x square plus 9 into 2x minus 6. இது ஒரு சம்மு. எல்லாமே மதிப்பு கண்களை சுருக்கு. இதுல செகண்ட் சம்மு x cube plus 8 divided by x power 4 plus 4x square plus 16. இது ஒரு நல்ல கான்செப்ட் சம்முங்க சார். இது முடிஞ்ச அளவுக்கு தேடி சால்வ் பண்ணி வைங்க. சரியா? 10th புக்ல இருக்க சம் தான் இது. ஆனால் நல்ல கான்செப்ட் இது. டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. நீங்க புதுசாக அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இது மட்டும் ரெண்டுமே சால்வ் பண்ணி வைங்க. அடுத்த கிளாஸ்ல ஆன்சர் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் சம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. அது கொடுத்துருந்துச்சுன்னா செகண்ட் சம் மட்டும் வச்சுங்க. கொடுக்கல அப்படின்னா எடுத்துக்கங்க. சரியா? சரி, ஓகே சார். 4 o'clock கிளாஸ் இருக்குன்றீங்க. பாருங்க, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.